إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وبعد. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய தோழர்கள் மீதும் குடும்பத்தார் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக தக்வாவை உபதேசம் செய்தவனாக அல்லாஹுடைய மார்க்க சட்ட வரம்புகளை பேணுமாறு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அன்பையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் மறுமை வெற்றியையும் வேண்டியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குறைகளை பொறுத்தருள்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று முறையாக அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய சிறப்பிற்குரிய சான்றோர் சஹாபாக்கள், அவர்களிடத்திலே கல்வி பயின்ற அவர்களோடு வாழ்ந்த அவர்களுடைய மாணவர்கள் தாபிஊன் என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லவா, அவர்கள் இப்படியாக அந்த சான்றோரை அந்த சஹாபாக்களை நல்ல வழியிலே பின்பற்றி வந்த நல்ல மக்கள் தங்களது பெற்றோர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், குர்ஆன் ஹதீஸை எப்படி தங்களது பெற்றோர்கள் விஷயத்தில் செயல் வடிவிலே கொண்டு வந்தார்கள் என்பதைத்தான் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு முன்பாக சில வசனங்களையும் ஒரு சில ஹதீஸுகளையும் பார்ப்போம். இன்று பொதுவாக நம்முடைய நிலைமை என்னவென்றால், ஒரு ஹதீஸை படிக்கும் போது அதை புரிய வேண்டும், பின்பற்ற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற தேடல் என்ற அந்த முனைப்பு வீரம் மிக குறைவாக இருக்கிறது, அல்லாஹ் அருள் புரிந்த சிலரிடத்திலேயே தவிர. கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அவர்களுடைய வழியிலே வந்த நல்லவர்களை பொறுத்தவரை அமலுக்காக ஹதீஸை படித்தார்கள், மார்க்கத்தை அமலுக்காக கற்றார்கள், பின்பற்றுவதற்காக கற்றார்கள், வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக மார்க்கத்தை கற்றார்கள். கல்வியை கல்விக்காக மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை, கல்வியை அமலுக்காக கற்றார்கள். தங்களை சீர்திருத்த வேண்டும், இந்த மார்க்கத்தின்படி தங்களை உருவாக்க வேண்டும். ஒரு சட்டம் மனதுக்கு எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அதை மனதுக்கு விருப்பமாக்கக்கூடியவர்களாக அந்த சான்றோர் இருந்தார்கள். ஒரு காரியம் மனதிற்கு எவ்வளவு பிரியமானதாக விருப்பமானதாக இருந்தாலும் அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் புறத்திலிருந்து தடுக்கப்பட்டு விட்டால் அதன் மீது வெறுப்பை கொண்டு வந்தார்கள், அதிலிருந்து விலகினார்கள், ஓடினார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நம்மிடத்திலே மார்க்க கல்வி அதிகம் இருக்கிறது, ஆனால் அமல் எங்கே இருக்கிறது? கேட்கிறோம், புரிகிறோம், ஆனால் மஸ்ஜிதை விட்டு வெளியே போகும் பொழுது கேட்டதில் சில விஷயங்களை மனதிலே நிறுத்திக் கொண்டு இதை உடனடியாக எனது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று அதற்குரிய இடங்களை நேரங்களை தேடுகிறோமா? உடனே அடுத்த உலக காரியங்களிலே மூழ்கி கேட்டதையெல்லாம் மறக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா பெற்றோர்களை பற்றி எப்படி சொல்கிறான் பாருங்கள். உதாரணத்திற்கு சூரா லுக்மானுடைய 14வது வசனத்தை படித்து பாருங்கள். وَوَصَّيْنَا الْإِنسَانَ بِوَالِدَيْهِ
மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை பேணும்படி நாம் கட்டளை கொடுத்துள்ளோம். எப்பேற்பட்ட வாசகம் இது! தக்வாவை இதே வாசகத்தை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான். நீதத்தை அல்லாஹ் இதே வாசகத்தை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான். அதே வாசகத்தை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான். அல்லாஹ்வாகிய என்னுடைய வசியத், என்னுடைய உபதேசம், என்னுடைய கட்டளை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பெற்றோரை பேணும்படி சொல்கிறான். பாருங்கள், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். மனிதனே, உன்னுடைய தாய் உன்னை எப்படி கற்பத்திலே சுமந்தால் தெரியுமா? அவ்வளவு பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தோடு உன்னை சுமந்தால். வஃபிசாலுஹு ஃபி ஆமீன், வஃபிசாலுஹு ஃபி ஆமீன். உனக்கு பால் கொடுத்தால் 2 ஆண்டுகள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குருலி, மனிதா எனக்கு நன்றி உள்ளவனாக இரு. வலிவாலிதை, உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நன்றி உள்ளவனாக இரு. இலையல் மசீர், மனிதா நீ எங்கடா போயிடுவ? நீ பணக்காரனா, பெரிய செல்வந்தனா, பெரிய அரசனா? உன்னுடைய மமதை, பெருமை, கர்வம், ஆணவம், உன்னுடைய இந்த ஆடம்பர அகம்பாவ வாழ்க்கை எத்தனை நாளைக்கு, எவ்வளவு காலத்திற்கு? நீ எங்கே சென்றாலும் என்னிடம்தான் திரும்ப வர இருக்கிறது. கணக்கு வழக்கு என்னிடத்திலே இருக்கிறது, பயந்து கொள். உன் பெற்றோரை மறந்து விடாதே, புறக்கணித்து விடாதே. எவ்வளவு அழுத்தமான வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் பழகுவதற்கு, நேசிப்பதற்கு, நான் சேர்ந்து வாழ்வதற்கு, நான் உதவி உபகாரங்கள் செய்வதற்கு மக்களிலேயே மிகவும் உரிமை உள்ளவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக், உன்னுடைய தாய். கேட்டார், பிறகு யார்? உம்முக், உன்னுடைய தாய். பிறகு கேட்டார், பிறகு யார்? உன்னுடைய தாய். பிறகு யார் அல்லாஹ்வின் தூதரே? சொன்னார்கள், உன்னுடைய தந்தை. சகோதரர்களே, ஒரு தாய்க்கு ஒரு மகன் நன்றி செலுத்திவிட முடியாது. எப்படி அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அடியான் நன்றி செலுத்த முடியாதோ, வணக்க வழிபாடுகளை செய்து, அது போன்றுதான் ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு செய்த அந்த பணிவிடைகளுக்கு அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு எத்தகைய பிரதி உபகாரங்களை செய்தாலும் அவர்கள் தன்னுடைய தாய் பட்ட சிரமத்திற்கு, தன்னை வளர்ப்பதில், தன்னை பேணி பாதுகாப்பதில், தன்னை உருவாக்குவதில், தன்னுடைய சுக நலனிலே அக்கறை செலுத்தியதிலே அந்த தாய் பட்ட சிரமத்திற்கு எந்த ஒரு மகனும் மகளும் நன்றி செலுத்திவிட முடியாது. 3 முறை அந்த மனிதர் கேட்கிறார், பிறகு யார்? பிறகு யார்? பிறகு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது தாயப்பா, உனது தாய் தான், உனது தாய் தான். அன்பான சகோதரர்களே, நமக்கு புரியவில்லை. நாம் ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடல் திரகாத்திரம், நம்முடைய காசு பணம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய பிஸி லைஃப் என்று சகோதரர்களே வணக்க வழிபாடுகளையே, இபாதத்துகளையே மறக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைய சமுதாயம் நாம் மாறி இருக்கிறோமே. பெற்றோர்களை மறப்பதெல்லாம் இந்த கால சமுதாயத்திலே ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய சான்றோர் அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா குர்ஆனின் விரிவுரையாளர் சொல்கிறார்கள், மா மின் முஃமினின் லஹு அபவான் ஃபயுஸ்பிஹு வ யும்சி வ ஹுவ முஹ்சினுன் இலைஹிமா
இல்லா ஃபதஹல்லாஹு லஹு பாபைனி மினல் ஜன்னah. யாரிடத்தே அவனுடைய இரண்டு பெற்றோர்களும் இருக்கிறார்களோ, காலையிலும் மாலையிலும் அந்த பெற்றோருக்கு அவன் உதவி உபகாரம் செய்கிறானோ, அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து இரண்டு வாசல்களை திறந்தே வைத்து விடுவான். அல்லாஹு அக்பர். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகின்றார்கள், இப்போது நாம் பார்த்த லுக்மானுடைய 14வது வசனத்தின் விரிவுரையிலே அனிஷ்குரு லீ வலிவாலிதைக வ இலையல் மஸீர், எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. சொன்னார்கள், ஃபமன் ஷக்கரல்லாஹ் வலம் யஷ்குர் வாலிதைஹி லம் யுக்பல் மின்ஹு. நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாய், அதாவது வணக்க வழிபாடுகளை செய்தாய், உனது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை, அதாவது அவர்களுக்கு பணிவிடை செய்யவில்லை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை, அவர்களை பராமரிப்பதற்கு செலவு செய்யவில்லை, அவர்களோடு உட்காருவதற்கு பேசுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை, அவர்களோடு அன்பாக பழகவில்லை, இப்படி நீ அவர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் லம் யுக்பல் மின்ஹு, உன்னிடமிருந்து முதலாவது நன்றியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாய், ஆனால் உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் உன்னுடைய முதலாவது நன்றி ஏற்றுக்கொள்ளப்படாது. அது என்ன? நீ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இபாதத்து செய்தாய் அல்லவா, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு நுணுக்கமான விளக்கத்தை சொல்கிறார்கள் பாருங்கள். ஏன்? அனிஷ்குரு லீ வலிவாலிதை, இங்கே ஃபஅல் ஒன்று, கட்டளை ஒன்று, கட்டளை கொடுக்கப்படக்கூடிய செய்திகள் இரண்டு, இரண்டுக்கும் ஒரே கட்டளை. தனியாக அல்லாஹ் பிரிக்கவில்லை. எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் பிரிக்கவில்லை. நன்றி செலுத்து எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நீ அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அது உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ செய்யக்கூடிய நன்றியோடு சேர்ந்திருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா மேலும் சொல்கிறார்கள், குன் மஅல் வாலிதைன் கல் அப்தில் முத்னிபித் தலீல் லிஸய்யிதில் ஃபத்லில் கலீர். நம்முடைய பெற்றோரிடத்திலே எப்படி நாம் பணிவாக அடக்கமாக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், கடின குணமுள்ள முரட்டு சுபாவமுள்ள ஒரு எஜமானனிடத்திலே குற்றம் செய்த அடிமை எப்படி பணிவாக பயந்து நடப்பானோ அப்படி நீ உன்னுடைய பெற்றோருக்கு முன்னால் பணிவாக பயந்தவனாக அடக்கமிக்கவனாக இருக்க வேண்டும். நம்மிலே பலர் பெற்றோரை விட தங்களது குரலை எப்போதுமே உயர்த்தி பேசுகிறார்கள், பெற்றோரை மிரட்டுகிறார்கள், பெற்றோரை அதட்டுகிறார்கள். இவர்கள் தங்களது பெற்றோர்களிடத்தில் கோபித்துக் கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், யோசித்து பாருங்கள். யார் யாரிடத்திலே கோபிக்க வேண்டும்? இவர் தனது தாய் தந்தையிடத்திலே கோபிக்கிறார், அவர்களை இவர் வெறுக்கிறார், புறக்கணிக்கிறார். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு எவ்வளவு நெருக்கமாகிறார்கள் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் அஹ்ஸன வாலிதைஹி ஃபகத் அக்கஹுமா. ஹதீசுகளிலே வருகிறது, பெரும்பாவங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, பெற்றோருக்கு மாறு செய்வது என்று. அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் பாருங்கள். உங்களது தாய் தந்தை கவலைப்படும்படி, உங்களது தாய் தந்தை ஹுஸ்ன் கவலைப்படும்படி, அவர்களுக்கு நீங்கள் ஒரு கவலையை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் நோவினை செய்து விட்டீர்கள், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள். அல்லாஹு அக்பர். உக்கூக்குல் வாலிதீன் என்றால் என்ன? அவர்களை நீங்கள் கவலைப்படுத்துவது. யா அர்ஹமர் ராஹிமீன். மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், لو علم الله شيئا في العقوق أدنى من أف لحرمه.
அல்லாஹு தஆலா பெற்றோரை பார்த்து, மனிதனே நீ வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை உஃப் என்று சொல்லாதே, சீ போ என்று நீ பேசிவிடாதே என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதைவிட ஒரு கடுமையான வார்த்தை இருக்குமே ஆனால் அதை அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா கதர்து அன் அத்தஅம்மல உம்மி முன்து அஸ்லம்து وكان حارثة بن النعمان يطعم أمه بيده. ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு தனது தாயிடத்திலே எப்படி நடப்பார்கள் என்றால், பெரிய சஹாபி, இவரே ஒரு வயதானவர், தனது தாய்க்கு தனது கரத்தால் ஊட்டி விடுவார்கள் உணவு. தன்னுடைய தாய்க்கு அவர்கள் தன்னுடைய கரத்தால் ஊட்டி விடுவார்கள். அது மட்டுமல்ல, தாயிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் மறு பேச்சு பேசுவது மட்டுமல்ல, ஒரு அந்த தாய் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால், நீங்கள் என்ன சொன்னீர்கள், இப்பொழுது என்ன பேசினீர்கள், வயதானவங்க எப்படி பேசுவாங்க, அது கூட தன்னுடைய தாயை அவர்கள் சொன்னதை திரும்ப சொல்ல வைப்பது கூட அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக அவர்கள் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வெளியே வந்தவுடன் உடன் இருந்தவர்களிடத்திலே, எங்க அம்மா இப்ப என்ன சொன்னாங்க புரிஞ்சிச்சா, அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. எந்த அளவு மதித்தார்கள் பாருங்கள், எந்த அளவு தன்னுடைய தாய்க்கு அவர்கள் செய்த அந்த ஈடுபாட்டை பாருங்கள். ஒரு வார்த்தையை திரும்ப சொல்ல வைப்பது கொண்டு கூட தனது தாய்க்கு சிரமத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக சரிமா சரிமா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவுடன் பக்கத்தில் இருந்தவர்களிடத்தில், எங்க அம்மா என்ன சொன்னாங்க கவனிச்சிங்களா, கரெக்டா நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். என்றால் எந்த அளவு தாயிடத்திலே பணி உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள், நான் இஸ்லாமை ஏற்றதிலிருந்து எனது தாயை நான் முறைத்து பார்த்ததில்லை, அவர்கள் சொல்லியதை செய்வதற்கு நான் தயங்கியதில்லை, அவர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு உபகாரம் செய்வதில் நான் யோசித்ததில்லை என்று. இஸ்லாமை நான் ஏற்றதிலிருந்து அல்லாஹு அக்பர் எத்தகைய மரியாதையை தனது தாயோடு உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள் பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு நிகழ்வை சென்ற அமர்விலும் பார்த்தோம். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய அந்த சஹாபி என்ன செய்வார்கள் தெரியுமா, வீட்டிலிருந்து புறப்பட்டால், வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது வாசலிலே நின்று கொள்வார்கள். நின்று கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, என் அம்மாவே, அதுவும் என் பாசத்திற்குரிய அம்மாவே என்று அழைத்து அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள். தாய் சொல்வார்கள், வ அலைக்கஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிறகு என்ன செய்வார்கள், ஃபயகூல் ரஹிமகில்லாஹ் கமா ரப்பைதனி ஸகீரா, என் அம்மா, என்னை சிறுபிராயத்திலே நீங்கள் வளர்த்தீர்கள் அல்லவா, அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக, கருணை காட்டுவானாக. அந்த அம்மா சொல்வாங்க, ஃபதகூல் ரஹிமகல்லாஹு கமா பரர்தனி கபீரா, அல்லாஹ் உனக்கும் கருணை காட்டுவானாக, நான் இப்போது வயது முதிர்ந்து விட்ட போது என்னோடு நீ இப்படி உபகாரமாக நடந்து கொள்கிறாயே. அது போன்றுதான் வீட்டிற்குள் உள்ளே வந்தாலும், வீட்டிற்கு உள்ளே வந்தாலும் வாசலிலே நின்று கொண்டு இந்த சலாமையும் இந்த துஆவையும் சொல்லிவிட்டுத்தான் உள்ளே வருவார்கள். என்று போறோம் சரி போய் தொல, அப்படி சொல்றவங்களுக்கு வேற என்ன பதில் சொல்லுது, சரி சரி எப்ப வருவோம் போ. நம்முடைய கலாச்சாரம். சகோதரர்களே, நாம் இஸ்லாமை ஏற்றிருக்கிறோமே தவிர முஸ்லிம்களுடைய கலாச்சாரமாக நமது கலாச்சாரத்தை மாற்றினோமா?
நம்முடைய முன்னோர்கள் சுப்ஹானல்லாஹ் அவர்களை குறை சொல்ல முடியாது, அவ்வளவு அழகாக உருவாக்கினார்கள். ஆனால் இப்போது இந்த குஃபார் சமூகத்தோடு கலந்து கலந்து நாம் நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய சமூக ஒற்றுமைகளை, நம்முடைய குடும்ப உறவுகளை எல்லாம் சிதைத்து விட்டோம், சிதைத்துக் கொண்டே இருக்கிறோம். சுதந்திரம், தனிநபரின் உரிமை, எனக்கென்று ஒரு விருப்பம் இல்லையா? இப்படியெல்லாம் குஃபார்களின் கலாச்சார பேச்சு நம்முடைய சிந்தனைகளில் புகுத்தப்பட்டு பெற்றோர் ஒன்று சொன்னால் அதற்கு மாற்றம் செய்வதுதான் நம்முடைய உரிமை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனை சீர்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லி நான் கேட்க வேண்டுமா? நான் என்ன அவர்களுக்கு அடிமையா? அது போன்றுதான் கணவன் மனைவி விஷயத்தில் பெண்ணியம் பேசுகிறார்கள் அல்லவா? என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள், புத்தி கெட்டவர்கள். புருஷன் சொல்லிட்டா அதை நீ ஏத்துக்காத. அப்ப நீ என்ன அவனுக்கு அடிமையா? அவனுக்கு நீ அடிமையா? உனக்குன்னு ஒரு விருப்பத்தை உண்டாக்கு. குடும்பத்தை கெடுத்தார்கள், குடும்பத்தை பிரித்தார்கள். அதன் காரணமாகத்தான் மேலை நாடுகளிலே திருமணம் செய்வதற்கே பயப்படுகிறார்கள். திருமணம் செய்யாமலேயே குழந்தை, அதற்கு பிறகு 100 நபர்களில் திருமணம் முடிக்காமல் குழந்தை பெற்று வாழ்ந்தவர்களில், உதாரணத்திற்கு 100 பேர்களில் 5 நபர் தான் அடுத்து திருமணம் வரை செல்கிறார்கள். மேலை நாடுகளுடைய நிலை சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு நபரை காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாய் அவருடைய பிடரியின் மீது இருக்கிறார். இதை படித்துக் கொண்டிருக்கும் போது கூட ஒரு வீடியோ கிளிப் சமீபத்தில் நடந்தது. 4 சகோதரர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் கூனி குறுகி போன தன்னுடைய தாயை தன்னுடைய புஜத்தில் சுமந்தவர்களாக காபாவிற்கு தவாப் செய்ய வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒருவரை பார்க்கிறார்கள், காபாவை சுற்றி வருகிறார். அவருடைய புஜத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்கள்? தாய் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் என்ன வீல் சேரா இருந்துச்சு? அவர் இப்னு உமரை பார்த்தவுடனே சொன்னார்கள், இப்னு உமரே அத்தரா அல்லது அதுரா அன்னி ஜஸைதுஹா, நான் என்னுடைய தாய்க்கு கைமாறு செய்து விட்டேனா? உங்கள் கருத்து என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சொன்னார்கள், லா லா, இல்லை, செய்ய முடியாது. ஒரு உபகாரம் செய்திருக்கிறீர், உங்களுடைய தாய்க்கு ஒரு நன்மை செய்திருக்கிறீர், அவ்வளவுதான். இந்த குறைவான நன்மைக்கும் அல்லாஹ் உனக்கு அதிகமான கூலியை கொடுப்பான். யா அர்ஹமர் ரஹீமீன். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்த மிகப்பெரிய தாபிஈ. ஸுபைர் இப்னுல் அவ்வாம் அல் அஷரத்துல் முபஷ்ஷராவுடைய மகனார். அவர்கள் சொல்கிறார்கள், மா பர்ர வாலிதை, மா பர்ர வாலிதை மன் அஹத்த அன்-நஸர இலைஹிமா. நீங்க உங்க தாய் தந்தைக்கு கொட்டி கொடுக்குறீங்க, காசு கேட்கறதெல்லாம் கொடுக்குறீங்க, வசதியான வீட்டில் வச்சிருக்கிறீங்க, எல்லாம் சிறப்பான உணவு கொடுக்குறீங்க. ஆனால் அவர்களை நீங்கள் அன்போடு பார்ப்பதில்லை, அன்போடு பேசுவதில்லை. உங்களுடைய பார்வையிலே ஒரு பணிவு, ஒரு பாசம், ஒரு நேசம், ஒரு ஈடுபாடு, ஒரு அக்கறை இல்லை. சொன்னார்கள், நீ செய்த நன்மை எல்லாம் வேஸ்ட். மா பர்ர வாலிதை மன் அஹத்த அன்-நஸர இலைஹிமா. யார் தன்னுடைய தாய் தந்தையை முறைத்து பார்ப்பானோ அவன் தன்னுடைய தாய் தந்தைக்கு ஒருபோதும் நன்மை செய்தவன் அல்ல. நம்மளெல்லாம் கொண்டு போய் எந்த குப்பையில கொட்டுறதோ. என்ன சொன்னார்கள்? உன்னுடைய பெற்றோரை நீ முறைத்து பார்த்தால், தேஜ் நசர் என்று சொல்வார்கள், ஷார்ப்பா.
உன்னுடைய பெற்றோரை நீ கூர்ந்து முறைத்து பார்த்து விட்டால் நீ அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. முஹம்மது இப்னுல் முன்கதிர் இவர்களும் சஹாபியுடைய பிள்ளை, மிகப்பெரிய தாபிஈ, மதீனாவின் மிகப்பெரிய கல்விமான்களிலே ஒருவர். தன்னுடைய கன்னத்தை தரையில் வைத்துக் கொண்டு தனது தாயிடத்திலே சொல்வார்கள், அம்மா உன்னுடைய பாதத்தை என்னுடைய கன்னத்தின் மீது வை என்பதா. கீழே படுத்துக்கிட்டு தன்னுடைய கன்னத்தில் யாருடைய காலை வைக்க சொல்லுவாங்க? உன்னுடைய காலை எனது கன்னத்திலே வை. ஏன்? பணிவு வரணும், நப்சுக்கு ட்ரீட்மெண்ட், பெருமை வந்துடக்கூடாது. எப்படி அல்லாஹ்விற்கு முன்னால் அடியான் பெருமை அடிப்பது அவனுடைய சாபத்திற்குரிய செயலோ, அவனுடைய துர்ப்பாக்கியத்திற்குரிய செயலோ, அதுபோன்றுதான் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு முன்னால் பெருமை அடிப்பது. கல்வியினால் வரலாம், காசு பணத்தினால் வரலாம், பதவியினால் வரலாம், தனக்கு இருக்கக்கூடிய பிரபல்யத்தினால் வரலாம். அத்தகைய பெருமை போவதற்குத்தான் முஹம்மது இப்னுல் முன்கதிர் கீழே படுத்துக் கொண்டு தனது கன்னத்திலே நீ கால் வை என்னுடைய தாயே, நான் அதற்குத்தான் தகுதியானவன். உன்னுடைய கால் மிதிப்பது, உன்னுடைய காலுடைய மிதிக்குத்தான் இந்த முஹம்மது இப்னுல் முன்கதிர் தகுதியானவன். எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். ஹஜர் இப்னு அதி ரஹிமஹுல்லாஹ் இவர்களும் பெரிய தாபிஈ. என்ன செய்வார்கள் தெரியுமா? அம்மாவை இரவுல படுக்க போடும் பொழுது, நம்ம காலத்து விரிப்பு மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரி பெட்டா எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. யாராவது மன்னர்களுக்கு கிடைச்சிருக்கலாம், மந்திரிகளுக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த விரிப்பை ஒண்ணுக்கு பல தடவை தடவி தடவி பார்ப்பாப்புல. இந்த மாதிரி லைட் வெளிச்சமா இருந்திருக்கும், தடவி தடவி பார்ப்பாங்களாம். ஏன்? ஏதாவது அந்த விரிப்புல உடலில் குத்தக்கூடிய சிறிய கற்கள் மண்கள் இருந்து விடக்கூடாது என்பதற்காக கை ஃபுல்லா தடவி பார்த்துட்டு கூட அதற்கு பிறகு கூட மனசு திருப்திப்படாமல் அந்த படுக்கையிலே படுத்து உருண்டு பார்ப்பார்களாம், எங்கேயாவது கல் குத்துகிறதா என்று. அதற்கு பிறகுதான் அம்மாவை அழைத்து அதிலே படுக்க சொல்வார்களாம். எந்த அளவு தாய்க்கு அனுசரணை காட்டியிருக்கிறார்கள், தாய்க்கு அக்கறை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அந்த சம்பவத்தை சென்ற அமர்விலே சொன்னோம். அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்க போனா ட்ரெஸ்ஸிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ், ரொம்ப மென்மையான ட்ரெஸ் வாங்கிட்டு வருவார்கள். இன்றைய பிள்ளைகளை போன்றல்ல. தனக்கு வாங்கினால் உள்ளதிலேயே சிறந்தது. அம்மாவுக்கு வாங்கினால் அவங்களுக்கு என்ன வயசாச்சு, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அட முட்டாளே, அட பைத்தியக்காரனே, உன்னுடைய செல்வத்திற்கு அந்த செல்வத்தை கொண்டு நீ உபயோகப்படுத்துவதற்கு உன்னை உரிமையாளனாக நீ நினைப்பதை விட, உன்னை தகுதியாளனாக நீ நினைப்பதை விட உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய் உன்னுடைய செல்வத்திற்கு தகுதியானவர்கள், உரிமை உள்ளவர்கள். புரிந்துகொள் முட்டாளே, மடையனே. அம்மாவுக்கு எப்படி வாங்கிட்டு வருவாங்க? இருக்கிறதுலேயே சிறப்பானது. பெருநாள் வந்துட்டா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் புதுசா சாயம் போட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்துல நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், ஊர்ல துணி மங்கி போயிடும், அதுக்கு சாயம் போடுவாங்க. ஒரு நாள் கூட தன்னுடைய தாயை விட குரலை உயர்த்தி பேசியது கிடையாது. யாராவது முஹம்மது இப்னு சிரீன் பெரிய இமாம், சுப்ஹானல்லாஹ், நடந்து போனா 1000 பேர் கூட போவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர், ஈராக் கூஃபா பஸ்ராவுடைய முஃப்தி, ஃபகீஹ், சட்ட வல்லுனர். தாயிடத்தில் பேசுறத கூட இருக்க மாணவர்கள் பார்த்துட்டாங்கன்னா, அல்லது புதுசா வந்தவங்க, ஏதோ முஹம்மது இப்னு சீரீனுக்கு நோய் போல இருக்கு, பேசுறதுல தடங்கல் போல இருக்கு, அதான் இப்படி பேசுறார். அந்த அளவுக்கு தாயிடத்தில் பணிவாக, சத்தம் இல்லாமல் பொறுமையாக பேசுவார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்தார். இமாம், உஸ்தாத், நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். என்ன சொன்னார்? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். ஃபர்லான ஹஜ் முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன? நஃபிலான ஹஜ். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். எங்க அம்மாட்ட கேட்டு எங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க, போயிட்டு வந்தேன். தெரியும் இவர் யாரு, இவங்க அம்மா யாரு,
சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அட மாணவனே, நீ உன்னுடைய தாயோடு உணவு விரிப்பிலே அமர்ந்து சிறிது நேரம் அவளோடு நீ உட்காருவது நீ செய்த ஹஜ்ஜை விட எனக்கு விருப்பமானது. ஏன்? ஹஜ் நஃபில், ஃபர்து முடிஞ்சிருச்சு. உன்னுடைய வயதான தாய்க்கு நீ பணிவிடை செய்வது ஃபர்து அல்லவா? அவளை ஆதரிப்பது, அனுசரிப்பது, பணிவிடை செய்வது, அவளுக்கு நேரம் கொடுப்பது உனக்கு ஃபர்து அல்லவா? அது எனக்கு மிக விருப்பமானது நீ செய்த ஹஜ்ஜை விட. நம்ம மண்டைக்கு இதெல்லாம் விளங்காது. நம்ம மண்டைக்கு இந்த மண்டைய கக்கூசல் எடுத்துட்டு போய் செருப்பால் அடிச்சாதான் இந்த மண்டைக்கு புரியும். ஏன்னா அவ்வளவு பெருமை, ஆணவம், கர்வம், அகம்பாவம் இந்த மண்டைக்குள்ளார புகுந்திருக்கு. காசுனால, பணத்தினால, தனக்கு இருக்கக்கூடிய வாய்ஸ்னால குஃப்ரியத் மண்டைக்கிலே புகுந்திருக்கிறது. அனானியத், நான் என்ற பெருமை இந்த மண்டையிலே புகுந்திருக்கிறது. யா அர்ஹமர் ராஹிமீன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் மிகப்பெரிய தாபிஈ, 5வது கலீஃபா என்று அழைக்கப்பட்டவர். அவர்கள் தன்னுடைய சக தோழரிடத்திலே சொன்னார்கள், லா துசாஹிப ஆக்கன், பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய நபரோடு ஒருபோதும் நீ பழகிவிடாது, அவனை நண்பனாக எடுத்துக்கொள்ளாதே. ஏனென்றால் அவன் ஒருபோதும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவன் தனது பெற்றோருக்கே மாறு செய்திருக்கிறான் அல்லவா. அன்பான சகோதரர்களே, இப்படியாக நம்முடைய அந்த பெற்றோர்கள், நம்முடைய சான்றோர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு மிக அன்பாக, பணிவாக, அல்லாஹ்வுடைய சட்டங்களை செயல்படுத்தியவர்களாக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே வந்திருப்பதை போன்று அந்த ஒழுக்கங்களை பின்பற்றியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்வோம். அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை அப்பாசிய மன்னர்கள் நீதிபதியாக ஆக்க விரும்பினார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்களை அப்பாசிய மன்னர்கள் சாட்டையால் அடித்தார்கள். பொதுமக்களுக்கு மத்தியிலே சிறையிலே தள்ளி அவர்கள் விடுதலையாகி வந்தபோது மக்கள் கேட்டார்கள், இமாமே, இந்த சிரமத்தால் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு இந்த அடியோ சிறையோ பிரச்சனை இல்லை, இதனால் என்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட கவலை இருந்தது அல்லவா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய வலியாக இருந்தது. அல்லாஹு அக்பர். என்னுடைய தாய்க்கு ஏற்பட்ட அந்த மனக்கவலை தான் எனக்கு கஷ்டமாக இருந்ததே தவிர இவர்கள் அடித்த அடியோ, சாட்டை அடிகளோ, ரோத்தான் அடியோ, இந்த சிறையோ எனக்கு பெரிதாக இருக்கவில்லை என்றால் தன்னுடைய தாயினுடைய மனதை எந்த அளவு அவர்கள் பேணி இருக்கிறார்கள், புரிந்தார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய மார்க்கம் என்பது புரிந்து கொள்ளுங்கள், தொழுகையில் மட்டுமில்லை, நாம் வைக்கக்கூடிய தாடியில் மட்டுமில்லை, நமது சகோதரிகள் பேணுதலாக போடக்கூடிய புர்காக்களில், ஹிஜாபுகளில், முகத்திரைகளில் மட்டுமல்ல. மார்க்கம் என்பது இன்னும் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய குணங்களில், பண்பாடுகளில், ஒழுக்கங்களில், நம்முடைய உள்ளத்தின் வெளிப்பாடுகளிலே இருக்கிறது. சமநிலையோடு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். தொழுகையில் நாம் சரியாக இருப்பதற்கு முயற்சி செய்வது போன்று குணத்தையும் சரி செய்ய வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலையும் சரி செய்ய வேண்டும், நம்முடைய சமூக பழக்க வழக்கங்களையும் சரி செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான முஸ்லிமாக, வெற்றிமிக்க முஸ்லிமாக, அல்லாஹ் பொருந்து கொண்ட முஸ்லிமாக நாம் ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நிர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்முடைய பெற்றோரை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக.
நம்முடைய பெற்றோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை செய்தருள்வானாக. அவர்களிலே யார் அல்லாஹ்விடத்தில் மறுமைக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய கபர்களை அல்லாஹு தஆலா பிரகாசமாக்குவானாக. அவர்களை நல்லோரோடு அல்லாஹு தஆலா சேர்த்து வைப்பானாக. அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்களுக்கு நாம் செய்த குறைகளை தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. நம்மையும் அவர்களையும் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.